மே 23 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கனவல்ல. இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 12 முதல் 11 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாமென்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதின் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். குறிப்பு வசனம்: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. அது நீங்கள் எழுந்திருக்க முடியாத கனவில் வாழ்வது போன்றது. சில சமயங்களில் உணர்ச்சியற்று தனிமையாயிருத்தல் அல்லது இல்லை என்று நினைக்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த உணர்வை கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கோளாறு இருப்பதை கண்டறிய முடியும் என்றாலும் மன அழுத்தம் நிறைந்த காலங்களில் இது ஒரு பொதுவான மனநல போராட்டம் என்று நம்பப்படுகிறது. வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் கூட இது போன்ற உணர்வுகள் சில வேளைகளில் நம்மை அழுத்தும். நமக்கு நல்ல காரியங்கள் நடப்பதே இல்லை என்று நம்முடைய சிந்தை நம்ப ஆரம்பித்து விடுகிறது. தேவ ஜனம் சில சமயங்களில் அவருடைய வல்லமையையும் விடுதலையையும் அனுபவிப்பதற்காக நடத்தும் இதே போன்ற போராட்டத்தை ஒரு கனவாக அல்ல, உண்மை என்றே வேதம் அறிவிக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவதூதன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கும் போது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பேதுரு அப்போஸ்தலன் மயக்கத்தில் இருந்ததாக அறிவிக்கப்படுகிறது. தேவதூதன் அவரை சிறைக்கு வெளியே விட்டு சென்ற போது பேதுருவுக்கு தெளிவு வந்தது என்று வேதம் அறிவிக்கிறது. பின் சம்பவித்தவைகள் எல்லாம் உண்மை என்பதை பேதுரு அறிகிறான். நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் காரியங்களில் தேவன் முற்றிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புவது சில வேளைகளில் கடினமாய் தோன்றலாம். ஆகிலும் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது ஆச்சரியமான விதங்களில் கிரியை செய்யும் என்பதை மறுக்க முடியாது. தேவனுடைய வெளிச்சமானது நம்முடைய நித்திரையிலிருந்து நம்மை விழிக்கச் செய்து அனைத்தையும் நிஜமாய் நம் கண்முன் கொண்டு வருகிறது. தேவனுடைய வல்லமையையும் அன்பையும் உணர்வது சில வேளைகளில் கடினமாய் தெரிகிறது. ஏன்?
அவருடைய அன்பை நேர்த்தியாய் நீங்கள் எவ்வாறு அனுபவிப்பீர்கள்? தேவனே, நல்ல நேரத்திலும் கெட்ட நேரத்திலும் என்னால் உணர முடிகிறதோ இல்லையோ, நீர் உண்மையுள்ளவர். எனக்கு புது வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறீர்.